ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான அன்னப்பிரசாத கூடத்தில் செயல் அலுவலர் ஆய்வு. பக்தர்களிடம் வசதிகள் பற்றி கேட்டறிந்த அனில்குமார் சிங்கால். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திருப்பதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான CVNSO. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். மானாமதுரை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருவிழா. சேஷ வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். ராமநாதபுரம் ஸ்ரீ அழகுவள்ளியம்மன் கோவில் ஆவணி பொங்கல் திருவிழா விமர்சையாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் திருமலையில் உள்ள அன்னப்பிரசாத கூடத்தை ஆய்வு மேற்கொண்டார். இதை முன்னிட்டு திருமலையில் இருக்கும் மாத்ரு ஸ்ரீ தரிகொண்ட வெங்கமாம்பா அன்னப்பிரசாத கூடத்திற்கு சென்ற திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு அனில்குமார் சிங்கால் அங்கு பருப்பு தானியங்கள் உள்ளிட்ட பல சரக்குகள் வைக்கப்பட்டிருந்த பகுதியை பார்வையிட்ட பின்னர் அதிகாரிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து பக்தர்களுக்காக சமைக்கப்பட்டிருந்த அன்னப்பிரசாதத்தையும் சுவைத்து மேலும் உயர்தரத்தில் உணவுகளை வழங்கவும் அறிவுறுத்தினார். பிறகு சமையலறை கூடம் உள்ளிட்ட பகுதிகளையும் ஆய்வு மேற்கொண்ட செயல் அலுவலர் அங்கிருந்த ஊழியர்களிடமும் நிறை குறைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து பல சரக்குகள் பாதுகாப்பு அறையையும் ஆய்வு மேற்கொண்டார். பிறகு அன்னப்பிரசாதத்தை உட்கொள்ள வந்திருந்த பக்தர்களிடம் அவர் கலந்துரையாடினார். இதைத் தொடர்ந்து அன்னப்பிரசாத கூடத்தில் உணவருந்திக் கொண்டிருந்த பக்தர்களுக்கு உணவு பரிமாறி நிறை குறைகள் தொடர்பாக கேட்டறிந்தார். அப்போது பக்தர்கள் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வழங்கி வரும் தரிசன ஏற்பாடுகள், அன்னப்பிரசாதம் மற்றும் வசதிகள் சிறப்பாக உள்ளதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய செயல் அலுவலர் ஒரு நாளைக்கு 1,90,000 முதல் 2,10,000 பக்தர்களுக்கு சிற்றுண்டி மற்றும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படுவதாக கூறினார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவம் துவங்க உள்ளதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக திருப்பதி காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான CVNSO ஆகியோர் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்து ஏற்பாடுகள் குறித்து விளக்கமளித்தனர். திருமலையில் உள்ள கர்நாடக அதிதி கிரகத்தில் இருக்கும் கல்யாண உற்சவ மண்டபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு CH வெங்கைய சௌத்ரி பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு சுப்பராயுடு திருமலையில் நடைபெற உள்ள பிரம்மோற்சவத்திற்காக வரும் பக்தர்களுக்கு எவ்வித அசௌகரியங்களும் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருமலையில் 3000 காவல்துறையினரும் திருப்பதியில் 1000 காவல்துறையினரையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருமலையிலும் திருப்பதியிலும் பக்தர்களின் வாகனங்கள் நிறுத்துமிடங்களை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் 4000 கண்காணிப்பு கேமராக்கள் திருமலை மற்றும் திருப்பதியில் பொருத்தப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருமலை மற்றும் திருப்பதியில் இன்டகிரேட்டட் கமாண்ட் கண்ட்ரோல் மூலம் எல்லா பகுதிகளையும் ஆய்வு செய்து பிரச்சனை ஏதேனும் நடைபெற்றால் அதனை உடனடியாக சரி செய்ய அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான CVNSO திரு KV முரளிகிருஷ்ணா பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 2000 விஜிலன்ஸ் அதிகாரிகள் காவல்துறையினருடன் இணைந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பக்தர்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு தொடர்பான வசதிகளையும் செயல்படுத்த உள்ளதாகவும் கூறினார். மாட வீதிகள் மற்றும் கேலரிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் முடிவு செய்துள்ளதாக கூறினார்.
தொடர்ந்து பேசிய அவர், வாகன நிறுத்தும் இடங்களுக்கு பக்தர்கள் செல்ல அவர்களுக்கு அதிகாரிகள் வழிகாட்டியாக இருந்து அறிவுறுத்துவார்கள் எனவும் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த சுவாமி தாயார் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க செல்வ திருமகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஸ்ரீஹரி பத்தினிக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூவால் திலகம் இட்டு துளசி மாலை சாற்றி தூபத்துடன் தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற அபிஷேக சேவையில் பங்கேற்ற அனைவர் மீதும் அபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள், திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற ஸ்ரீ சௌந்தரவல்லி தாயார் சமேத ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவருக்கு சேஷ வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயிலிலிருந்து உற்சவர் பெருமாளை சேஷ வாகனத்தில் எழுந்தருளச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். அபயம் காட்டியபடி நின்றருளிய சுவாமிக்கு வண்ணப்பட்டாடை கட்டி தங்க கவச அலங்காரம் செய்திருந்தனர். ஆதிசேஷன் குடைப்பிடிக்க அவன் கீழ் நின்றபடி அருள் புரிந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சேஷ வாகனத்தில் பவனி வந்த உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை கண்ணார கண்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தேவியர்கள் சமேத அழகனுக்கு வெள்ளி ரத பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்திலிருந்து வெள்ளி பீடத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு மலர் மாலைகளுடன் அபயம் காட்டியபடி முருகனும் வெண்ணிற பட்டாடைகளோடு கிரீடங்கள் அணிந்தபடி தேவியர்கள் திருக்காட்சி தர நுழைவாயில் ஆராதனைக்கு பிறகு தெய்வங்களை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு மின் விளக்குகளாலும் வண்ண தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வெள்ளி ரதத்தை இழுத்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். உலா முடிந்ததும் மீண்டும் வெள்ளி ரதத்தை வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். சேலத்தில் இருக்கும் கோட்டை பெருமாள் கோவில் என அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் தெய்வ திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் உள்ள உற்சவ மண்டபத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ வேணுகோபால சுவாமியையும் எதிர் சேவையாக ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களையும் எழுந்தருளச் செய்து அருகே ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனையும் நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கணதாரணம் நடைபெற்றது. பக்தர்கள் பல்வேறு சீர்வரிசை பொருட்களை மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி எடுத்து வந்து சமர்ப்பித்ததும்
பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பிறகு சுவாமிக்கும் தாயார்களுக்கும் மாலை மாற்றுதல் வைபவத்தை சிறப்பாக நடத்தினர். உற்சவ தெய்வங்களுக்கு ஆலம் கரைத்து திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் கணிகாதானம் செய்ததும் மாங்கல்ய பூஜை நடத்தி ஆரத்தி காண்பித்தனர். சர்வ அலங்காரத்தோடு எழுந்தருளியிருந்த ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து மலர்கள் தூவி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றியதும் உபய நாச்சியார்களை கைத்தலமாக ஏந்தி வந்து ஸ்ரீ வேணுகோபாலனின் இருபுறம் எழுந்தருளச் செய்தனர். தொடர்ந்து மாலைகள் மாற்றி குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு சாயரட்சையிட்டு பிரதான கலசத்தை அருகே வைத்து மலர்கள் தூவப்பட்டன. பின்னர் வாரணம் 1000 நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தாயார்கள் சமேத ஸ்ரீ வேணுகோபாலனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த ஸ்ரீ நவநீத கிருஷ்ணனுக்கும் நட்சத்திர தீபத்துடன் கும்ப தீபம் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு ஷோடசோபச்சாரம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக பிரபந்ததாரர்கள் மற்றும் பக்தர்களுக்கு சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே நவல்பட்டு பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் வைபவமாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் பிரதான கலசத்தை தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்து மேடை மீது உற்சவர் அருள்மிகு முத்துமாரியம்மனை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வேத பண்டிதர்கள் யாக பூஜைகளை நடத்தினர். மந்திர உச்சாடனங்களோடு பல வடிவ குண்டங்களில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சேர்ப்பிக்க அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு சமர்ப்பித்தனர். இதையடுத்து கடம்புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். நிறைவாக சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு முத்துமாரி அம்மனுக்கும் உற்சவ மூர்த்திக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற அருள்மிகு விஸ்வகர்மா சித்திவிநாயகர் கோவிலில் ஸ்ரீ விஸ்வகர்மா ஜெயந்தியை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி உலா நடைபெற்றது. இதை முன்னிட்டு வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் துவங்கியதும் உற்சவ தெய்வங்களை அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். உற்சவ மூர்த்திகளான ஸ்ரீ சித்திவிநாயகர், ஸ்ரீ விஸ்வகர்மா மற்றும் காயத்ரி தேவி ஆகியோருக்கு பட்டாடைகள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியே பிரகாசமாக காட்சி தந்தபடி பவனி வந்த தெய்வங்களை ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செங்கப்படை கிராமத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அழகுவள்ளியம்மன் கோவில் வருடாந்திர ஆவணி பொங்கல் முளைப்பாரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக ஆண் மற்றும் பெண் பக்தர்கள் அனைவரும் பாரம்பரிய பாடல் பாடி கும்மியடித்தவாறு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு கோவில் முன்பிருந்து நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் ஊர்வலம் புறப்பட்டனர். பம்பைகள், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரின் முக்கிய வீதிகள் வழியே வேட்டுக்கல் விடிக்க இளைஞர்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் நடனங்கள் ஆடியவாறு முன்னே செல்ல முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக ஊர் எல்லையை சுற்றி ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் ஸ்ரீ அழகுவள்ளியம்மன் கோவிலை அடைந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் புரட்டாசி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. சிவாலய வளாகத்தில் ராஜகோபுரம் அருகே சன்னதி கொண்டிருக்கும் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஆதி நாயகனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது.
ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பகலவனுக்கு செவ்வாடை கட்டி மலர் மாலைகளுடன் மலர் கிரீடம் சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். தொடர்ந்து தூபத்துடன் மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் சூரிய பகவானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாலவநத்தம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலய வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கோமாதாவை வணங்கி வழிபட்டனர். பிறகு மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல பூர்ணாகுதி பொருட்களை ஏந்தியபடி கோவிலை சுற்றி வலம் வந்ததும் யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் பிரதான கலசங்களை தாமரை பீடத்தின் மேல் பிரதிஷ்டை செய்து பல வடிவ குண்டங்களில் மந்திர உச்சாடனங்களோடு யாகம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டம் மற்றும் கலசங்களுக்கு மலர்கள் தூவி பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு வேத பண்டிதர்கள் யாக சாலையிலிருந்து ஊர்வலமாக சென்று கோபுர உச்சியை அடைந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி தர்பை புல்லுடன் மாவிலையும் கட்டி மாலை சூட்டியதும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து விமான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். மன்னார்குடி அருகே நெடுவா கோட்டையில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு நாட்டலங்கார மாரியம்மன் கோவில் திருவிழாவின் நிறைவாக விடையாற்றி உற்சவம் நடைபெற்றது. கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு வண்ண பட்டாடையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் அணிந்து வெள்ளி கண் மலர்களோடு மூலவர் அருள்மிகு நாட்டலங்கார மாரியம்மன் திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் ஸ்தல விருட்சத்தின் கீழே அகல் மற்றும் மாவிளக்குகள் ஏற்றி நேர்த்தி கடன் செலுத்தினர். கோவில் வளாகத்தில் உற்சவரம்மனுக்கு காவி பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்து அமர்த்தியிருந்தனர். பிறகு பக்தர்கள் ஏராளமானோர் காவடிகள் எடுத்து ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். சேலத்தில் இருக்கும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபாலனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ வேணுகோபாலனை எழுந்தருளச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயார்களுக்கு வண்ண பட்டாடைகளும் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் கலச பிரதிஷ்டை செய்து கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளோடு திருமண வைபவத்தை துவக்கினர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு கங்கண தாரணம் செய்து ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ வேணுகோபாலனுக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. தொடர்ந்து உபயதாரர்கள் பட்டு வஸ்திரங்களை சமர்ப்பித்ததும் அர்ச்சகர் மந்திரங்கள் ஓத பெண்கள் திருமாங்கல்யத்திற்கு மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ ருக்மணி மற்றும் சத்யபாமா தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்ததும் கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கும்ப தீபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக கல்யாண சேவையில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு இன்று காலை ராகு கால பூஜைகள் நடைபெற்றன. கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், மஞ்சள், மாவு கரைசல், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பட்டாடை கட்டி எலுமிச்சை மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தீபாரதி காட்டப்பட்டது.
திரளான பக்தர்கள் ஸ்ரீ துர்காதேவியை வணங்கி எலுமிச்சையில் தீபம் ஏற்றி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க சிவாலயமான அருள்மிகு சொர்ணவல்லி அம்பாள் உடனாகிய ஸ்ரீ சொர்ண காளீஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. சிவாலய கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் தென்முக கடவுளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கல் ஆல மரத்தின் கீழே குருவாக அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்களாரதி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கோடித்தண்டலம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் புதிதாக எழுப்பப்பட்ட அருள்மிகு பாலமுருகன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பல்வேறு மூலிகை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோவிலை சுற்றி வலம் வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகை பொருட்களை இட்டு மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி பொருட்களை சமர்ப்பித்தனர். பிறகு கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் கைலாய வாத்தியம் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து கோவிலில் தனி சன்னதி கொண்டுள்ள அருள்மிகு பாலமுருகனுக்கு புனித நீரையும் ஊற்றி பாலபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் இருக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமி மற்றும் உலக நன்மை வேண்டி ஸ்ரீ கிருஷ்ண யஜ்ஞம் வளர்க்கப்பட்டது. கோயில் வளாகத்தில் பிரதான கலசத்தை எம்பெருமானாக அலங்கரித்து பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்தனர். வேத பண்டிதர்கள் சகசர நாமங்களை பாராயணம் செய்தபடி இருக்க பூர்ணாகுதி பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்ததும் குண்டத்தில் இட்டு யாக பூஜையை நிறைவு செய்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் கிருஷ்ண யஜ்ஞத்தில் பங்கேற்று பக்தி பரவசம் அடைந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த கூடுவாஞ்சேரி நந்திவரத்தில் இருக்கும் அருள்மிகு புதுப்பாளையத்தம்மன் கோவிலில் அரச வேம்பு திருக்கல்யாணமும் அதைத் தொடர்ந்து உற்சவரம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்தல விருட்சங்களான அரசு மற்றும் வேப்ப மரத்திற்கு வஸ்திரங்கள் கட்டி அலங்கரித்திருந்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் வேத பண்டிதர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். அரசு மற்றும் வேப்ப மரத்தை சுவாமி மற்றும் அம்மனாக பாவித்து கங்கண தாரணம் செய்ததும் சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி திருமாங்கல்ய தாரணமும் செய்தனர். பிறகு கோவில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது உற்சவர் அருள்மிகு புதுப்பாளையத்து அம்மனை கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்ததும் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து தேங்காய் பழங்கள் நிவேதித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து அருள்மிகு புதுப்பாளையத்து அம்மனுக்கு மகாமங்களாரதி காட்டப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அடுத்த கீழ்பாலானந்தல் கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் சம்பரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாக பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு முகப்பு கோபுரத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக எழுந்தருளியிருந்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு முதலில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு சங்கு சக்கரதாரியாக நின்றருளிய
மூலவர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் கலசாபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்து அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான அன்னப்பிரசாத கூடத்தில் செயல் அலுவலர் ஆய்வு. பக்தர்களிடம் வசதிகள் பற்றி கேட்டறிந்த அனில்குமார் சிங்கால். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலய வருடாந்திர பிரம்மோற்சவம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த திருப்பதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருமலை திருப்பதி தேவஸ்தான CVNSO. சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு திருமஞ்சனம். ஏராளமான பக்தர்கள் தரிசனம். மானாமதுரை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் கோவில் திருவிழா. சேஷ வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். ராமநாதபுரம் ஸ்ரீ அழகுவள்ளியம்மன் கோவில் ஆவணி பொங்கல் திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற முளைப்பாரி ஊர்வலம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.